1971 இந்த இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்தபோது இந்தியாவினுடைய உள்நாட்டு மதிப்பு என்பது 57 பில்லியன் அதிகமாக இருந்தது பாகிஸ்தானோட. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் 50 ஆண்டு காலத்தில் இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பது ஒரு 4 ட்ரில்லியன் வரைக்கும் போய்விட்டது. ஆனால் பாகிஸ்தானுடைய மதிப்பு என்பது இன்னொரு 400 பில்லியனை கூட எட்டவில்லை, அரை ட்ரில்லியன் கூட வரவில்லை. இதற்கு என்ன காரணம்னா, இப்போ ஒரு குவாட் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது, குவாட்ரிலேட்டரல் நாற்கரம். அதில் 4 நாடுகள் அதில் உறுப்பினர்கள். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா. ஒரு 4 பேரும் பங்காளி. சீனா இந்த குவாட்ரிலேட்டரல் அமைப்பை ஆரம்பத்திலேருந்து எதிர்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் 4 பேர் சேர்ந்து இந்தியாவை பயன்படுத்தி சீன எதிர்ப்பு அமைப்பாக உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்தியா G7 இருக்கிறது, G20 இருக்கிறது, பல்வேறு அமைப்புகளில் இருக்கிறது. அவர்கள் என்ன சொன்னார்கள்? பயங்கரவாதம் தவறு, இந்தியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுத நாடுகள், நீங்கள் போர் செய்யக்கூடாது, சமரசமாக போக வேண்டும் என்று பொதுவாக பேசினார்களே தவிர மதவாதத்தை நோக்கி போகிறதுனால தான் பாகிஸ்தான் இன்றைக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. நம்ம ஜவஹர்லால் நேரு ஆரம்ப காலத்தில் இந்துத்துவ அமைப்புகளுக்கெல்லாம் பெரிய செல்வாக்கு இல்லாத காலத்தில் கூட இந்தியாவுக்கு பெரிய ஆபத்தாக இது வரக்கூடும், ஆகவே நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும். பாகிஸ்தான் இந்தியாவை மாதிரி அவங்களும் ஆரம்பத்தில் கொஞ்சம் வளர்ச்சி நோக்கியாக போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே கஷ்டப்படுறாங்க, வெளிநாட்டில் பணம் கேட்க முடியாது. இந்த அளவுக்கு பாகிஸ்தான் பின்தங்கியதுக்கு என்ன காரணம்? நீங்கள் 1971 இந்த இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்தபோது இந்தியாவினுடைய உள்நாட்டு மதிப்பு என்பது 57 பில்லியன் அதிகமாக இருந்தது பாகிஸ்தானோட. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 3.5 ட்ரில்லியன். ஒரு ட்ரில்லியன் என்பது 1000 பில்லியன். அப்போது ஒரு 50 ஆண்டு காலத்தில் இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பது ஒரு 4 ட்ரில்லியன் வரைக்கும் போய்விட்டது. ஜிடிபி 4 ட்ரில்லியனை தாண்டி விட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தானுடைய மதிப்பு என்பது இன்னொரு 400 பில்லியனை கூட எட்டவில்லை, அரை ட்ரில்லியன் கூட வரவில்லை. இங்கே 4 ட்ரில்லியன் இருக்கிறது. அப்போ ஒரு 3.5 ட்ரில்லியன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள உள்நாட்டு உற்பத்தியில் வித்தியாசம் இருக்கிறது. இதே 1971 இந்த வித்தியாசம் 57 பில்லியனாக இருந்தது, இன்றைக்கி ட்ரில்லியன் கணக்கில் பெருகிவிட்டது. இதற்கு என்ன காரணம்னா, அவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் நாட்டு மக்களுடைய கல்வி, மருத்துவம், சுகாதாரம், உள்கட்டமைப்பு இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த மாதிரி மற்ற ஒரு மத ரீதியான, இராணுவ ரீதியான அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அந்த நாடு பொருளாதார ரீதியாகவும் ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. ஒரு யுத்தம் பற்றி நான் பேசுகிற போது இந்தியா பாகிஸ்தானை காட்டிலும் வலுவாக இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இந்தியாவும் ஒரு பெரிய போரை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பொருளாதார வலுவுள்ள நாடாக இல்லை என்பதையும் நாம் இந்த இடத்துல கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ பாகிஸ்தானை காட்டிலும் பல மடங்கு ஆயுத பலம் உள்ள, உற்பத்தி பெருக்கம் உள்ள, மக்கள் தொகையுள்ள, வருமானம் உள்ள நாடாக இருந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய போர் என்று வந்தால் நம்முடைய பொருளாதாரம் அதிகமாக பாதிக்கப்படும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ இவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் ஏவுகணைகள் நிறைய வச்சுருக்காங்க, அணு ஆயுத ஆற்றல் வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு எங்கேருந்து ஆதரவு இருக்குது? இந்த அணு ஆயுதம் என்பது அவர்கள் சுயமாக உருவாக்கினார். அது குறிப்பாக இந்த புட்டோனுடைய காலத்தில் பாகிஸ்தானை ஒரு அணு ஆயுத நாடாக மாற்ற வேண்டும் என்று கருதி, இப்போ எந்த அணு ஆயுதத்தை உருவாக்குவதற்கு மேற்கு நாடுகள்லேருந்து யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். இந்தியாவினுடைய அணு ஆயுதத்தை இந்திய விஞ்ஞானிகள் தான் உருவாக்கினார்கள். அதே மாதிரி பாகிஸ்தானில் டாக்டர் கான் சொல்லுவார்கள். அவர் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் அந்த தொழில்நுட்பத்தை பெற்றார் என்பதை குறித்தெல்லாம் சொல்லுகிறார்கள். அது எப்படியானாலும் அந்த அணு ஆயுதத்தை அவர்கள் தான் உருவாக்கினார்கள். ஆனால் ஆயுதங்களை விற்பதற்கு மேற்கு நாடுகள் எப்போதும் தயாராக இருப்பார்கள். இப்போது அந்த மேற்கு நாடுகளுடைய பட்டியலில் நம்முடைய அண்டை நாடான சீனாவும் சேர்ந்திருக்கிறது. அப்போ அவர்கள் எல்லா ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் கொடுப்பதில் இப்போ 71 போரில் பார்த்தீர்கள் என்றால், வங்கதேச போரில் நமக்கெல்லாம் தெரியும், இந்தியாவை சோவியத் ஒன்றியம் ஆதரித்தது, பாகிஸ்தானை அமெரிக்கா ஆதரித்தது. 2 பேரும் அவருடைய ஆயுதங்களை விற்பதற்கு இந்த வளரும் நாடுகளான இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பயன்படுத்தி கொண்டார்கள். அது மாதிரி அவர்கள் பாகிஸ்தானுக்கு தொடர்ச்சியாக மேற்கு நாடுகள் இந்த ஆயுதங்களை வழங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அணு ஆயுதத்தை அவர்கள் புட்டோனுடைய காலத்தில் அவர்களே தான்
உருவாக்கி கொண்டார். இப்போ நீங்க சொல்றது பனிப்போர் காலத்துல வந்து இந்தியாவுக்கு சோவியத் யூனியன், அவங்களுக்கு அமெரிக்கான்னு. ஆனா இப்போ பனிப்போர் கிடையாது. அப்படி இருந்தாலும் அமெரிக்கா வந்து இந்தியாவையும், பாகிஸ்தானையும் வந்து சமமா தான் வச்சு பார்க்குது. ஏன்னா இப்படியும் ஆ. ஒசாமா பின் லாடன் வந்து அங்க தான் ஒளிஞ்சிருந்தாரு ம். அப்படின்னாங்க. இவ்வளோ சம்பவத்துக்கு அப்புறமும் அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை விட்டு குடுக்கல. அதுக்கு என்ன காரணம்? நல்ல கேள்வி. அதாவது இப்போ பாகிஸ்தான்ல வந்து இந்த அளவுக்கு தீவிரவாதம் அல்லது இந்த பயங்கரவாதம் எப்படி பெருகியது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பாகிஸ்தானுடைய இராணுவ அமைச்சரே சமீபத்தில ஒரு இந்த ஸ்கை நியூஸ்க்கு அளித்த பேட்டியில, அது எங்களுக்கு அமெரிக்கா தான் உதவியது என்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இந்த பகல்காம் தாக்குதல்லையோ, அதற்கு முன்னாலே இந்த புல்வாமா தாக்குதல்லையோ ம். எங்களுக்கு பங்கில்லை அப்படின்னு அவர் இப்போ சொல்றாரு. அ ஆ ஆனால் அதற்கு முன்னால இங்கே தீவிரவாதம், பயங்கரவாதம் எல்லாம் வளர்ந்ததற்கு காரணம் அ அமெரிக்கா தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது இப்போ ஆப்கானிஸ்தான்ல சோவியத் ஒன்றியம் படையெடுத்தபோது, அவர்களுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகளை உருவாக்குகிற போது, அதற்கு பாகிஸ்தான்ல இருந்தும் அவர்கள் ஆட்களை தேர்ந்தெடுத்தார்கள். அதற்கு இந்த ஜியா உல் ஹக்கினுடைய காலத்தில இந்த மாதிரி பல்வேறு மத அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தன. ஒரு மதரசாக்கள் என்பது ஒரு காலகட்டத்தில அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பயிற்றுவிக்கிற ஒரு பள்ளியாக இருந்தது போய், அது வந்து இந்த போராட்டங்களுக்கு, அதாவது இந்த மாதிரி தீவிரவாதத்திற்கு ம். ஆளெடுக்கிற ஒரு அமைப்பாக மாறிப்போனது. அப்போ அது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இது நடந்தது. அது எப்போது அது மாறியது என்றால், இந்த 9/11 தாக்குதல் நடந்தபோது, அப்போ தான் அமெரிக்கா வந்து, அதாவது நீங்கள் எப்போதுமே ஒரு தீவிரவாதம் வந்து 2 பக்கமும் கூறுள்ள 2 ஒரு பக்கம் கூறுகளை கத்தி. கத்தின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்தியாவிலே நம்ம பார்த்துருக்குறோம். சீக்கிய தீவிரவாதிகளை வந்து ஒரு காலகட்டத்தில் இந்திரா அம்மையார் ஆதரித்தார். கடைசியில் அவர்களை ஒடுக்குவதற்காக அவர் இந்த ஆப்பரேஷன் ப்ளூ ஸ்டார் எல்லாம் நடத்தினார். அது கடைசியாக அவருடைய உயிருக்கே உலையாக வந்தது. அப்போது இது வந்து அந்த மாதிரி தான் அமெரிக்கா வந்து ஊட்டி வளர்த்த பயங்கரவாதம் அவர்களுக்கு எதிராகவே திரும்பியது. அப்புறம் அவர்கள் இதற்கு எதிராக திரும்பினார்கள். ஒசாமா பின் லாடன் இங்கே பாகிஸ்தான் அப்போது என்ன சொல்லிக் கொண்டிருந்தது, எங்கள் ஊரில் இல்லை அப்படின்னு தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கே தான் அவர்கள் போய் பிடித்தார்கள். ஆனாலும் அவர்கள் பாகிஸ்தானை வந்து ஒரு எதிர் சக்தியாக பார்க்காமல் அதுக்கு தொடர்ந்து உதவி கொண்டிருக்கிறார்கள். இப்போ கூட ட்ரம்ப் பேசி நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு பாகிஸ்தானில் இருக்கிற பயங்கரவாதிகள் எல்லை தாண்டி வந்து இந்தியாவை தாக்குகிறார்கள். அப்போ ஒருத்தர் வந்து ஒரு நாட்டிலிருந்து வருகிறவர்கள் தாக்குகிறார்கள், இன்னொரு நாட்டில் இருக்கிறவர்கள் தாக்கப்படுகிறார்கள். ஆனால் 2 பேரையும் அவர் ஒரே தட்டிலே வைத்து நீங்கள் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று தான் பேசினார். பல நாடுகள் எல்லாம் சொன்னாங்க, எல்லாருமே வந்து பயங்கரவாதத்திற்கு எதிராக பேசினார்கள். ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிராக பேசினவர்கள் யார் என்று பார்த்தால் ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ அவர்கள் வந்து சீனா நேரடியாக ஆதரித்தது. இப்போ அதான் கேட்கல. அவங்க சைனா நேரடியாக ஆரம்பிச்சு, துருக்கி நேரடியாக ஆரம்பிச்சு, அஜர்பைஜான் நேரடியாக. ஆனால் இந்தியாவுக்கு ஆதரவாக வந்து இஸ்ரேலை தவிர வேறு யாரும் குரல் கொடுக்கவே இல்லை. இஸ்ரேல் வந்து நமக்கு ஒரு ஆதரவுங்கிறது சொல்கிறதுல வந்து நமக்கு வந்து எந்த பெருமையும் கிடையாது. இன்றைக்கு காசாவில் வந்து ஒரு காலகட்டத்தில் யூதர்கள் வந்து 2ஆம் உலகப் போரில் வந்து மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆன்டிசெமிட்டிசம் எல்லாம் நாம் வரலாற்றில் படிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஒரு ஆக்கிரமிப்பாளராக மாறியிருக்கிறார்கள். அவர்கள் ஆயுதங்களை வைத்து தாக்குவதோடு அல்லாமல் வேறு உதவிகள் வருவதையெல்லாம் தடுக்கிறார்கள். இன்றைக்கு குழந்தைகள் எல்லாம் பட்டினியால் சாகிற ஒரு நிலைமை இருக்கிறது. ஐநாவெல்லாம் குரல் கொடுத்தும் அவர்கள் கேட்கவில்லை. அந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக இன்றைக்கு அமெரிக்கா இருக்கிறது. ஒரு மனிதாபிமானத்துக்கு எதிரான ஒரு சூழல் அங்கே. ஒரு போர் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். போர் என்பது எப்போதும் விரும்பத்தக்க செயல் அல்ல, அது யாராக இருந்தாலும். இப்போ நம்ம ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு நடக்கிற போரை பார்க்குறோம். நீண்ட காலமாக நடக்கிறது. உக்ரைன் மாதிரி ஒரு சின்ன நாடு பெரிய பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை நேட்டோவில் சேரணும், அதில் சேரணும்னு சொல்லி கொண்டிருந்த மேற்கு நாடுகளெல்லாம் இன்றைக்கு உக்ரைனை காப்பாற்ற முடியவில்லை. ஆகவே போரை நாம் வந்து எப்போதுமே வந்து போர் என்பது ஒரு அழிவை நோக்குகிற ஒரு விஷயமாக தான் பார்க்க வேண்டும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரணும். இப்போ என்ன, இங்கே வந்து பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரி ஆதரவு இருக்கிறது. இப்போ உலக வங்கி கூட நிதி கொடுக்குது. அதை வந்து இந்தியா வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு நீங்கள் இந்தியா அழியக்கூடாதுன்றான் சொன்னாலும் அவர்கள் அதையெல்லாம் மீறித்தான் செய்கிறார்கள். அப்போ உலக அளவில் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆதரவு தளத்தை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இப்போ யாரும் வந்து நியாயத்தின் பக்கம் போகணும் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு நட்பு ரீதியாக வளர்த்து வைத்திருக்க வேண்டும். இப்போ ஒரு குவாட் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது, குவாட்ரிலேட்டரல், நாற்கரம். அதில் 4 நாடுகள் அதில் உறுப்பினர்கள். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா. ஒரு 4 பேரும் பங்காளிகள். இந்த சீனா வந்து இந்த குவாட்ரிலேட்டரல் அமைப்பை ஆரம்பத்திலேருந்து எதிர்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் 4 பேர் சேர்ந்து
இந்தியாவை பயன்படுத்தி சீன எதிர்ப்பு அமைப்பாக இதை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. என்றாலும் இந்தியா தொடர்ச்சியாக அந்த அமைப்பில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்தியாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னவுடன் குறைந்தபட்சம் இந்த குவாட்ரிலேட்டரில் இருக்கக்கூடிய மற்ற 3 நாடுகள் குரல் கொடுத்திருக்க வேண்டும் இல்லையா? ஆமாம். அப்படி கொடுக்கல. இந்தியா வந்து G7ல் இருக்கிறது, G20ல் இருக்கிறது, பல்வேறு அமைப்புகளில் இருக்கிறது. ஆனால் அவர்களில் யாரும் வந்து இந்தியாவிற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள்? பயங்கரவாதம் தவறு, இந்தியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுத நாடுகள், நீங்கள் வந்து போர் செய்யக்கூடாது, சமரசமாக போக வேண்டும் என்று பொத்தாம் பொதுவாக பேசினார்களே தவிர யாரும் வந்து ஒரு இந்தியாவிற்கு ஆதரவான ஒரு குரலை கொடுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அதாவது அவர்கள் பயங்கரவாதத்துக்கு எதிர்த்து ஐநா தீர்மானம் கூட பயங்கரவாதத்திற்கு எதிராக இருந்ததை தவிர அதற்கு பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த தீர்மானம் இல்லை. ஆகவே இது வந்து நாம் வந்து நம்ம கவனமாக கைக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. நம்முடைய வெளியுறவு கொள்கையில் மற்ற நாடுகளெல்லாம் இப்படி அரவணை, குறிப்பாக இந்த அண்டை நாடுகள் நேபாள், பூட்டான், இலங்கை, பர்மா, இந்த மாதிரி நமக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இன்றைக்கு சீனா மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்களுடைய ஒத்துழைப்போடு தான் இந்தியா வந்து ஒரு வெளியுறவு கொள்கைகளை எல்லாம் முன்னெடுக்க முடியும். ஆகவே இதை வந்து இப்போ வந்து பாகிஸ்தானை விட நமக்கு ஒரு பெரிய ஆபத்தாக உருவாகி இருப்பது சீனா வந்து ஒரு பெரிய சக்தியாக பொருளாதார ரீதியாகவும், இராணுவ ரீதியாகவும், தொழில்நுட்ப ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்திருக்கிறது. அது வந்து இந்தியாவை எதிராக பார்க்கிறது. இப்போ இந்தியாவுக்கு எதிராக அது வந்து பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை போன்ற நாடுகள்லாம் பயன்படுத்துது அப்படின்னு சொல்லலாமா? சைனா இதுக்கெல்லாம் அதாவது இந்தியாவிற்கு ஒரு தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும் என்பது தான் அதனுடைய பல இதிலிருந்து நம்ம யூகிக்க முடிகிறது. இப்போ நேரடியாக வந்து இப்போ ஜியாவுலுக்கு வந்து ஒரு 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 காலத்தில் என்ன சொன்னார்னா, இந்தியாவோடு நேரடி போரில் வந்து அவர்கள் வெல்ல முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். ஒரு சக்தி வாய்ந்த நாடு, இராணுவ ரீதியாக பலம் மிக்க நாடு. 71 யுத்தத்தில் அவர்கள் அதை பார்த்தார்கள். அப்போ அதற்காக அவர் என்ன சொல்லுவார்னா 1000 cuts அப்படின்னு சொல்லுவாங்க, அவருடைய ஒரு மேற்கோள். அதாவது ஒரு ஆளை கொல்றது கிடையாது, அது முடியாது. எதிராளியை நீங்கள் நேரடியாக தாக்க முடியாது. ஆனால் 1000 இடங்களில் நீங்கள் வெட்டுக்காயங்களை உண்டு செய்ய வேண்டும். அப்போ அந்த எதிராளி வந்து பல்வேறு இடங்களில் அவருடைய ரத்தம் சொரிந்து கொண்டே இருக்கும். அப்போ அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை அந்த நாட்டுக்கு உண்டாக்கும். ஆகவே அப்படித்தான் செய்ய போகிறோம் என்று அவர் வந்து வெளிப்படையாகவே ஜியாவுலுக்கு சொன்னார். அதாவது இப்போ இந்தியாவை ஒரு எதிரி நாடாக அதாவது பாகிஸ்தானுக்கு உள்நாட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர்கள் மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள், வேலை வாய்ப்புகள் இல்லை, கல்வியிலேயும் சுகாதாரத்திலேயும் பின்தங்கி இருக்கிறார்கள், உள்கட்டமைப்பிலே பின்தங்கி இருக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளை எல்லாம் பின்தள்ளிவிட்டு இந்தியாவை எதிரியாக காட்டுகிற ஒரு போக்கை அவர் வந்து கடைபிடித்தார். அதனுடைய பல்வேறு வடிவங்களில் அது இன்றளவுக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த போர் நடந்துச்சு இந்தியா பாகிஸ்தான், இதனால் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு வந்து பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டது? அது பொருளாதார ரீதியாக அது வந்து பல இடங்களில் இப்போ தாக்குதல் நடந்திருக்கிறது. ஈவன் அவருடைய இராணுவ தளங்களை கூட தாக்கியதாக நாம் அறிய முடிகிறது. ஆகவே இது வந்து பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை நிச்சயமாக உண்டு செய்யும். ஆனால் உள்ளபடி அவர்கள் இதிலிருந்தெல்லாம் வெளியே வர வேண்டும் என்றால் அவர்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதார கொள்கைகளை மாற்றிவிட்டு அவர்கள் வெளியே வர வேண்டும். அவர்கள் அதை செய்வார்களா என்று தெரியவில்லை. ஆனால் பாகிஸ்தானை இப்படியே வைத்துக்கொள்வதில் மேற்கு நாடுகளுக்கும் பல நாடுகளுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்கள் இந்த மாதிரி பில்லியன் கணக்கில் நிதியுதவியை தந்து கொண்டிருப்பார்கள். இப்போ ஒரு காலத்தில் வந்து வங்கதேசம் வந்து பாகிஸ்தானுக்கு பெரிய தலைவலியாக இருந்து அப்புறம் வங்கதேசம் தனியாக பிரிஞ்சுது. இப்போ வந்து கவனம் வந்து பலூச்சிஸ்தான் மேலே திருப்பி இருக்குது. பலூச்சிஸ்தான் வந்து அந்த நாட்டு பத்திரிகைகள் சொல்கிறாங்க இந்தியா தான் ஆதரிக்குது அவங்கள அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு புறம் அவங்க வந்து நாங்கள் தனி நாடு, எங்களை இந்தியா அங்கீகரிக்கணும், ஐநா அங்கீகரிக்கணுன்றாங்க. அந்த பலூச்சிஸ்தான் பிரச்சனை என்ன அது பாகிஸ்தான் எந்த அளவுக்கு அது 4 மாநிலங்கள் இருக்குன்னு இப்போ அதில் ஒரு மிகப்பெரிய மாநிலம் பலூச்சிஸ்தான் தான். கிட்டத்தட்ட 40% மேலே பரப்பளவு பாகிஸ்தானுடைய பரப்பளவில் அவங்க பெரிய அந்தளவுக்கு பரப்பளவு இருக்கிறது. ஆனால் அந்த அளவுக்கு மக்கள் தொகை இல்லை. இந்த பலூச்சிஸ்தான் என்பது அந்த ஒரு இனம். அந்த இனம் வந்து பாகிஸ்தானில் மட்டும் இல்லை, ஈரான்லேயும் இருக்குது, ஆப்கானிஸ்தான்லேயும் இருக்குது. இந்த இதெல்லாம் அந்த நாடுகளை பிரித்ததெல்லாம் மக்கள் போட்டு, அதாவது பின்னாலே வந்த தலைவர்கள் போட்ட கோடுகள் தான். அந்த பலூச்சிஸ்தான் நேரத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இப்போ பாகிஸ்தான் வந்து என்ன சொல்லுதுன்னா, அவங்க ஈரான்லேருந்து அவர்களுக்கு பெரிய ஆதரவு இருக்கிறது. அங்கே வந்து அந்த மாதிரி தீவிரவாத குழுக்கள் எல்லாம் இருக்கின்றன, BLA, BFA, இந்த மாதிரி தீவிரவாத குழுக்கள் இருக்கின்றன. அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு தனிநாடு என்பதை கேட்டு போராடுகிறார்கள். பாகிஸ்தான் அதை
எதிர்த்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தா ஒரு ரயிலெல்லாம் ரயிலை கடத்தி கடத்தினாங்க. வைத்திருந்தார்கள். அப்பப்போ இந்த மாதிரி ராணுவத்து மேல தாக்குதல் நடத்தி இப்போ நடத்து 2 நாட்களுக்கு முன்னாடி கூட தாக்குதல் நடந்தது. ஆனால் இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்லுது, அது வந்து ஈரானுடைய ஆதரவோடு அது நடக்கிறது ம். என்று பாகிஸ்தான் சொல்லுகிறது. ஆனால் ஈரான் அதை எப்போதும் போல அதை மறுக்கிறார்கள். ஆனால் இதற்குள்ள எல்லாருடைய கைகளும் இருக்கின்றன. இப்போ ஒரு பல்வேறு நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு தேசிய இனங்களுடைய கூட்டம். ஆனால் அவர்கள் வந்து அடிப்படையில் அவர்கள் பேசுகிற மொழி வேறு, அவருடைய இனம் வேறு. அப்போ பல்வேறு அது மாதிரி தான் இப்போ கிழக்கு பாகிஸ்தானில் பார்க்கும்போது இப்போதைய வங்கதேசத்தில் இவர்கள் முஸ்லீம்கள் என்பதனாலேயே 2 நாடுகளிலும் ஒன்றாக போக முடியல. ஆனால் அடிப்படையில் அவர்கள் வந்து உருது பேசுகிறவர்களாகவும் இவர்கள் வங்க மொழி பேசுகிறவர்களாகவும் இருந்தார்கள். அங்கே இருக்கிற அமைப்புகள் அந்த அரசியல் கட்சிகள் உருதை தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும், அதை நீங்களும் படிக்க வேண்டும் என்பதுதான் முதல்ல அது ஆரம்பித்தது. அது ஜின்னா காலத்திலேயே ஆரம்பித்து விட்டது. பிற்பாடு இது உருது தேசிய மொழியாகலாம் ஆக்கும் போது தான் பெரிய போராட்டங்கள் எல்லாம் வெடித்தன. அப்போது இது வந்து ஒரு பூகோள ரீதியாக 2 இடங்கள்ல இருந்தது. இப்போ பலூச்சிஸ்தானும் இப்போ தூர் பாகிஸ்தானுடைய மாநிலம் அண்டை மாநிலமாக ஒரு பக்கத்தில் தான் இருக்குது. பூகோள ரீதியாக பெரிய இது இல்லை. ஆனாலும் அப்படிலாம் ஆனால் அவர்கள் வேறு தேசிய இனத்தைச் சேர்ந்தவர்கள். அப்போ நம்ம ஒரு கூட்டாட்சி என்று சொல்லுகிற போது எல்லா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வெவ்வேறு இனங்கள் இருப்பார்கள், வெவ்வேறு மொழிகள் இருக்கும், வெவ்வேறு கலாச்சாரம் இருக்கும். அவர்களெல்லாம் ஒன்றிணைத்து அரவணைத்து போகிற கூட்டாட்சிகள் தான் வந்து வெற்றி பெறும். அல்லாமல் ஒரு மேலாதிக்கம் இருந்தால் அது என்றைக்குமே வந்து இப்போ இந்தியா நினைச்சிருந்தா இது போர் தீவிரப்படுத்தி அதை பலுச்சிஸ்தான் பிரிச்சிருக்க முடியுமா? இந்த போர் இன்னும் சில நாட்கள் நடந்திருந்தா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியான ஒரு நோக்கம் இந்திய அரசாங்கத்துக்கு இருக்கிறதா என்று எனக்கு தெரியும். இதை பலவீனப்படுத்துது அந்த மாதிரி. ஆமாம், அது வந்து பெரிய பாதிப்பை பாகிஸ்தானுக்கு உண்டு பண்ணியிருக்கும். ஆனால் பலூச்சிஸ்தான் அதை பயன்படுத்தி அவர்கள் அங்கே இருக்கிற தீவிரவாத குழுக்கள் அதை செய்திருப்பார்கள் என்று தெரியும். இப்போ வங்கதேசத்தை பொறுத்த போட்டில் இந்தியா நேரடியாக வங்கதேசத்தை தனிநாடாக ஆக்க வேண்டும் என்கிற மாதிரி தான் அந்த 71 போர் நடந்தது. இப்போ அந்த மாதிரி ஒரு நோக்கம் இந்திய அரசாங்கத்துக்கு இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லும்போது பாகிஸ்தானுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கெல்லாம் காரணம்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு. அதாவது எல்லா மதங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சு. அதை வந்து இந்தியா ஒரு படிப்பணியாக பார்க்கலாமா? நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் மதவாதத்தை நோக்கி போகாமல் அந்த செக்குலரிசம் அப்படியே கொண்டு போனால் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு. நிச்சயமாக. அதாவது பாகிஸ்தானுடைய இப்போ இந்த வரலாற்றில் இருந்து இந்தியா பெற வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்றால் மதவாதத்தை நோக்கி போகிறதுனால தான் பாகிஸ்தான் இன்றைக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. அப்போ இந்தியா வந்து அடிப்படையில் ஒரு மதச்சார்பற்ற நாடு. நம்முடைய அரசியலமைப்பினுடைய பிரியாம்பிள்லேயே நம்ம அதை எழுதி வைத்திருக்கிறோம். அப்போ அதைத்தான் அது வந்து நம்முடைய கொள்கை, நம்முடைய அரசமைப்பு. இன்றைக்கும் உலக நாடுகளில் இந்தியாவுக்கு இருக்கிற மதிப்பு என்பது இந்த மதச்சார்பற்ற நாடு என்பதனால தான் இருக்கிறது. அப்போது இதை வந்து இன்றைக்கு சில அமைப்புகள், இந்துத்துவ அமைப்புகள், அது ஒரு இந்துத்துவத்தை நோக்கி செலுத்த வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அப்படி இது முன்னாலேயே நடந்திருக்கும். ஜவஹர்லால் நேரு ஆரம்ப காலத்தில் அவர் வந்து இப்போ வந்து இந்துத்துவ அமைப்புகளுக்கெல்லாம் பெரிய செல்வாக்கு இல்லாத காலத்தில் கூட அவர் வந்து அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தான் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தது. என்றாலும் கூட அப்போவே அவர் வந்து இந்தியாவுக்கு பெரிய ஆபத்தாக இது வரக்கூடும், ஆகவே நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் பாகிஸ்தானிலிருந்து பெறக்கூடிய பாடம் என்னவென்றால், நாம் வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடாக எல்லா மதங்களையும் மதிக்கிற, அனுசரித்து போகிற நாடாக இருக்க வேண்டும். இப்போ இப்போ நம்ம வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் ஆதரவு குரல் வரவில்லை என்பதை பற்றி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பேசணும். அதற்கு ஒரு மறைமுகமாக வேறொரு காரணம் கூட இருக்கலாம். இப்போ கடந்த சில ஆண்டுகளாக இஸ்லாமியர்களை குறித்த தாக்குதல்கள், அவர்களை தனிமைப்படுத்துகிற முயற்சிகள் பரவலாக நடக்கிறது. அப்போ இதில் வந்து வெளிநாடுகளில் இஸ்லாமிய நாடுகள் அடக்கம், இப்போ மத்திய கிழக்கில் இருக்கிற நாடுகள் அடக்கம் யாருமே வந்து எதிர்ப்பு சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் இது இந்தியாவுக்குள்ளே நடக்கிற விஷயம், அது ஒரு உள்நாட்டு விவகாரம். அதில் வந்து அவர்கள் தலையிட மாட்டார்கள், அவர்கள் எந்த கருத்தும் சொல்ல மாட்டார்கள், மேற்கு நாடுகளும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் இதெல்லாம் வந்து இன்றைக்கு செய்தி ஊடகங்களெல்லாம் பெருகிவிட்டன. நடப்பவைகளெல்லாம் எல்லா நாடுகளும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு இப்போ இப்படி ஒரு சிறுபான்மையினர் மீது ஒரு தாக்குதல் நடந்தால், அல்லது அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டால், நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்கள் மீது ஒரு வன்மம் காண்பிக்கப்பட்டால் அதை மற்ற நாடுகள் பார்க்கிறார்கள். அப்போ அதில் இருந்து அவர்களுக்கு ஒரு கருத்து உருவாகும். அப்போ நாம் நம்ம வெளிநாடுகளுக்கு என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடாகவும் எல்லாரையும் அனுசரித்து போகிறவர்களாக, இணக்கத்தோடு போகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் பார்க்குறோம். இப்போ இந்த பகல்காம் தாக்குதலில் கூட நீ எந்த மதத்தை சேர்ந்தவன் என்று கேட்டு தாக்குதலாகலாம் நாம் செய்திகளில் படித்தோம். ஆனால் அதற்கு இந்தியா சரியாக பதிலடி கொடுத்தது. அப்போ இங்கே இருக்கிற இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து முஸ்லீம்களை எதிராளியாக பார்க்காமல் இன்றைக்கு எல்லா
இந்தியர்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து இந்த ஆபரேஷன் சிந்தூரை ஆதரிக்கிறார். அப்போது இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பாளராக இராணுவத்தில் இருந்து இஸ்லாமிய மதத்தை சார்ந்த அதிகாரி வந்து பேசுகிறார். குரேஷி கர்னல் குரேஷி வந்து பேசுகிறார். அப்போ வந்து அது வந்து ஒரு செய்தியை கொடுக்கிறது. நாங்கள் இதில் எல்லாம் பாதிக்கப்பட மாட்டோம், நீங்கள் எங்களுடைய விரலை நோக்கி எங்கள் கண்ணை குத்து செய்ய முடியாது என்ற ஒரு செய்தியை அது உலக நாடுகளுக்கு அறிவிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு போக்கு அவசியமானது. நாம் வந்து இந்தியா வந்து ஒரு 75 ஆண்டு காலமாக ஒரு ஜனநாயக நாடாக, இந்தியா ஒரு முதல் தேர்தல் நடந்தபோது இந்தியா இதெல்லாம் இப்படியெல்லாம் பேசினார்கள் உலக நாடுகள்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அதையெல்லாம் மீறி இன்றைக்கு 75 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பெரிய ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஜனநாயக அமைப்பை முன்னெடுக்கிற நாடாக, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கிறது. நாம் நீங்கள் சொன்ன மாதிரி பாகிஸ்தானை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பது, நாம் மதவாதத்தை நோக்கி செல்லாமல் மதச்சார்பின்மையை நாம் உயர்த்தி பிடித்தோமானால் நம்ம எங்கே நாம் பலவீனமாக இருக்கிறோம் என்பதில், நம்முடைய கல்வியிலேயோ பொருளாதாரத்திலேயோ மருத்துவத்திலேயோ உள்கட்டமைப்பு அதை மேம்படுத்தி, இன்றைக்கு இப்போ சீனா இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது என்றால் அவர்கள் மனித வளத்தில் இதை சாதித்திருக்கிறார்கள். அதற்கு இணையாக செய்யக்கூடிய எல்லா சக்திகளும் இருக்கிற ஒரு நாடு உலகத்திலே இந்தியா மட்டும்தான். ஆகவே நாம் அந்த முன்னேற்றத்தை நோக்கி போக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பாகிஸ்தானை பற்றி பல்வேறு விஷயங்களை தெளிவாக சொன்னீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.